பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய இறைநம்பிக்கையாளர்களே, உங்கள் அனைவருக்கும் ரமலான் வாழ்த்துக்கள். இந்த புனித ரமலான் மாதத்தில் இறைவன் வாக்களித்திருக்கின்ற நன்மைகளையும் புண்ணியங்களையும் நமக்கு தர வேண்டும் என்று துஆ செய்வோம். இந்த மாதத்தில் தக்வாவிற்கான பயிற்சியை பெற வேண்டிய மாதம். அதை பெறுவதற்காக முயற்சி செய்வோம். இது கருணையும் இரக்கமும் நிரம்பிய மாதம். ஆகவே அந்த பண்புகளை நாம் வளர்த்துக்கொண்டு சமுதாயத்தில் நலிவுற்ற மக்களுக்கு உதவுவோம். இது குர்ஆன் அருளப்பட்ட மாதம். ஆகவே குர்ஆனோடு நம்முடைய தொடர்பை அதிகரித்துக் கொள்வோம் என்று கூறிக்கொண்டு சில செய்திகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ரமலான் மாதத்தில் ஒரு புதிய பழக்கம் ஒன்று நம்முடைய சமுதாயத்திலே ஆரம்பமாகியிருக்கிறது. அதாவது ரமலானுடைய கடைசி 10 நாட்களில் அல்லது 10 நாட்கள் வருகின்ற ஒற்றைப்படை இரவுகளில் உணவு கொடுக்கின்ற ஒரு பழக்கம் சமுதாயத்தில் ஏற்பட்டிருக்கிறது. இது ஒரு சிறிய தொகையாக இருந்தால் நாம் அதனை புறக்கணித்து விடலாம். ஆனால் ஒவ்வொரு பள்ளியிலும் ஆயிரக்கணக்கில், இப்போ அதை தாண்டி லட்சக்கணக்கில் என்று போய்கொண்டிருக்கிறது. 500 பேருக்கு உணவளித்தாலும் கூட 50,000 ரூபாய் ஆகிவிடும். நான் பல முத்தவள்ளிகளிடத்திலே இதை பற்றி பேசினேன். அவர்கள் லட்சங்களாகத்தான் சொல்கிறார்கள். ஆகவே இப்படி ஒரு பணத்தை நாம் செலவழிக்க வேண்டுமா? ஏற்கனவே வசதி உள்ளவர்களுக்கு மேலும் இந்த உதவியை நாம் செய்ய வேண்டுமா என்று ஒரு கேள்வி எழுகிறது. இது சதக்காவில் சேருமா? இறைவனத்தில் இதற்கு கூலி கிடைக்குமா என்பதெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டிய விஷயங்கள். ஆனால் இப்போது நான் பேசப்போவது அந்த கண்ணோட்டத்தில் அல்ல. இது ஹலாலா ஹராமா என்று ஃபத்வா கொடுப்பதற்காக இந்த உரையை நான் நிகழ்த்தி கொண்டிருக்கவில்லை. இது பற்றி நீங்கள் ஆலிம்களிடத்திலும் பள்ளிவாயில் முத்தவள்ளிகளிடத்திலும் கேட்டு நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நான் ஒரு சமூக பொருளாதார கண்ணோட்டத்தோடு இந்த பிரச்சனை குறித்து உங்களுடன் நான் விவாதிக்க விரும்புகிறேன். ஆகவே ஒரு காரியத்தை, ஒரு செயலை செய்கிற போது சமுதாயத்திற்கு அதனால் என்ன பலன், என்ன நன்மை என்பதை வைத்துத்தான் நாம் அதனை முடிவு செய்ய வேண்டும். முதலில் தர்மம் யாருக்கு கொடுக்க வேண்டும்? இப்போ நாம் கொடுப்பது, பல பேர் சொல்லுகிறார்கள், இது தர்மம் தானே, உணவளிப்பது தர்மம் தானே என்று சொல்லுகிறார்கள். தர்மம் ஏழைகளுக்குத்தான் கொடுக்க வேண்டும். பெருமானாரிடத்திலே கேட்கப்பட்டது, தர்மத்தில் சிறந்தது எது என்று கேட்கப்பட்ட போது பசித்தோருக்கு உணவளிப்பதே சிறந்த தர்மம் என்று சொன்னார்கள். இன்னொரு முறை பெருமானிடத்தில் ஒருவர் கேட்டார், இஸ்லாமிய பண்புகளிலே சிறந்த பண்பு எது என்று கேட்டபோது பசித்தவருக்கு உணவளிப்பதும் அறிந்தவருக்கும் அறியாதவருக்கும் சலாம் சொல்வதும் தான் சிறந்த பண்பு என்று பெருமானார் சொன்னார்கள். பெருமானார் சொன்னார்கள், ஏழைகளுக்கு உதவுங்கள், உங்களிடத்தில் ஒன்றும் இல்லாவிட்டாலும் பேரித்தம்பளத்தின் ஒரு பகுதியையாவது நீங்கள் அவர்களுக்கு தானமாக கொடுங்கள் என்று சொன்னார்கள். ஆக இவையெல்லாம் உணர்த்துகின்ற பாடங்கள் என்ன? தேவை உடையோருக்கும் பசித்தோருக்கும் கொடுப்பதுதான் சதக்கா தர்மத்தில் வந்து சேரும். இப்போ ஜக்காத் வாங்குவோர் பட்டியல் எல்லாருக்கும் தெரியும், 8 பேர் கொண்ட பட்டியல். அந்த 8 பேர்ல 2 பேர் இஸ்லாமிய பணிகளுக்காக போய்விடுகிறது. மீதி 6 பேர் யார்? நலிவுற்ற மக்கள் தான். ஃபுகரா, மசாக்கீன் என்றெல்லாம் பட்டியல் போடப்படுகிறது. ஆக ஜக்காத் யாருக்கு? ஜக்காத் ஏழைகளுக்கு, நலிவுற்ற மக்களுக்கு. ஆக சமுதாயத்திலே உள்ள பணக்காரரிடமிருந்து பணம் ஏழைகளுக்கு போய் சேர வேண்டும். அதற்கு பேர் தான் சதக்கா, அதுக்கு பேர் தான் ஜக்காத் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் நம்முடைய சமுதாயத்திலே எவ்வளவு ஏழைகள் இருக்கிறார்கள் சற்று யோசித்து பாருங்கள். அவர்களுக்கெல்லவா நாம் முன்னுரிமை தர வேண்டும். உண்பதற்கு கூட வசதி இல்லாதவர்கள் இருக்கிறார்கள், உடை வாங்குவதற்கு கூட வசதி இல்லாமல் இருக்கிறார்கள், மருத்துவ தேவைகளை நிறைவு செய்ய முடியாமல் பல பேர் கஷ்டப்படுவதை பார்க்கிறோம். கல்வி கட்டணங்களை அவர்களால் செலுத்த முடியாத நிலையில் இருக்கிறார்கள். சிறு தொழில் செய்வதற்கு ஒரு 10,000 ரூபாய் கொடுத்தா போதும், அவங்களுக்கு ஒரு தொழிலை ஆரம்பித்து விடுவார்கள். அதை கொடுப்பதற்கு கூட வசதி இல்லை. நம்முடைய சமுதாயத்திலே விதவைகள், ஆதரவற்றவர்களுக்கான எந்த இல்லங்களும் இல்லை. அவர்கள் வேற்று மதத்தில் நடத்துகின்ற இல்லங்களிலே முஸ்லிம்கள் போய் சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். மாற்றுத்திறனாளிகள், கற்றலில் குறைபாடு உள்ளவர்கள், மூளை வளர்ச்சி குன்றியவர்கள், இவர்களுக்கெல்லாம் சிறப்பு பள்ளிக்கூடங்கள் தேவைப்படுகின்றன. இதை செய்வதற்கு நம்முடைய சமுதாயத்தில் யாரும் இல்லை. ஆக இவற்றுக்கல்லவா நாம் முன்னுரிமை தர வேண்டும். மார்க்கத்திலே ஃபர்துல் கிஃபாயா என்று ஒரு கடமை இருக்கிறது, உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஃபர்துல் கிஃபாயா என்றால் கட்டாய கூட்டு கடமை. சமுதாயத்தில் சிலராவது அதை செய்துவிட வேண்டும். எல்லோரும் செய்யாவிட்டாலும்
சிலராக அதனை செய்துவிட வேண்டும். இல்லாவிட்டால் எல்லோர் மீதும் குற்றம் வந்து சேரும். அந்த பட்டியலை பார்க்கிற போது ஒரு ஊரிலே கிணறு இல்லாவிட்டால் கிணறு தோன்றுவது ஃபர்துல் கிஃபாயா, மருத்துவமனை இல்லாவிட்டால் மருத்துவமனையை உண்டாக்குவது ஃபர்துல் கிஃபாயா, சாலை வசதிகளை செய்வது ஃபர்துல் கிஃபாயா, பள்ளிக்கூடங்களை உருவாக்குவது ஃபர்துல் கிஃபாயா. ஆகவே எதற்கு முன்னுரிமை, அதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். இவங்களுக்கு சோறு கொடுப்பது சரியா இல்லையாங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். எந்த விஷயத்திலும் முன்னுரிமை, ப்ரையாரிட்டின்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ நம்ம வீட்டில் பிள்ளைகளுக்கு உணவு கொடுக்க முடியல, பள்ளிக்கூடத்துக்கு ஃபீஸு கட்ட முடியலன்னா அதைத்தானே முதல்ல செய்யணும். அதை விட்டு ஊதாரித்தனமாக விழாக்கள் சடங்குகள் நடத்தினால் அவனை போய் மக்கள் என்ன சொல்வார்கள்? எதை முதலில் செய்ய வேண்டுமோ அதையல்லவா முதலில் செய்ய வேண்டும். ஆக சமுதாயத்திலே இவ்வளவு ஏழைகள் இருக்க, கஷ்டப்பட்டவர்கள் இருக்க, அவர்களுக்கு செய்ய வேண்டிய சேவைகளை பற்றி நாம் சிந்திக்காமல் லட்சக்கணக்கில் ஏற்கனவே வசதி படைத்தவர்களுக்கு மேலும் மேலும் சாப்பாடாக்கப்படுவதிலே என்ன லாபம் என்பதை யோசிக்க வேண்டும். இப்போது நாம் செய்ய வேண்டியது என்ன? முதலாவதாக நமது பகுதியிலே, நமது வட்டாரத்தில் இருக்கின்ற ஏழைகளுடைய பட்டியல்களை தயாரியுங்கள். அவர்களுக்கு குறைந்தபட்சம் இந்த ரமலான் மாதத்தில் ஆகின்ற செலவை பணமாகவோ அல்லது பொருளாகவோ அவர்களுக்கு வாங்கி கொடுங்கள். அந்த ஒரு மாதம் அவர்கள் வாழ்க்கை நிம்மதியாக கழியட்டும். பின்னர் நிரந்தரமான ஒரு ஏற்பாடு, பைத்துல் மாலை ஏற்பாடு செய்யுங்கள். அதன் மூலமாக கூட்டாக ஜக்காத்தை வசூலியுங்கள். வசூலித்து நிரந்தரமாக ஏழைகளுக்கு கொடுங்கள், கணிசமாக கொடுங்கள். அவர்களுடைய உணவு தேவைக்காக இருக்கலாம், கல்வி தேவைக்காக இருக்கலாம், மருத்துவ தேவைக்காக இருக்கலாம். இது போன்ற விஷயங்களுக்காக நீங்கள் அவர்களுக்கு அதனை கொடுக்க வேண்டும். ஆக இதுதான் நாம் இப்போது செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு கடமை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது நாம் சில ஆட்சேபனைகளை எழுப்பலாம். என்ன சொல்லலாம்? இதுவும் கூட ஒரு தர்மம் தானே, என்னங்க தப்பு இருக்கு? சாப்பாடு கொடுக்கறது போய் எதுக்குறீங்களே? 4 பேர் சாப்பிட்டு சந்தோஷமா போகட்டுமே, அதை போய் நீங்க எதுக்குறீங்க? எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை, மக்களுக்கு உணவு கொடுப்பதிலே எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் வசதி உள்ளவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன என்பதுதான் என்னுடைய கேள்வி. வசதியற்றவர்கள் இவ்வளவு சிரமப்பட்டு கொண்டிருக்கிற போது அவர்களை பற்றி சிந்திக்காமல் ஏற்கனவே வசதி உள்ளவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? பள்ளிவாசலுக்கு தொலை வருகிறார்களே, எல்லாருக்கும் பள்ளிவாசல் அவர் வீட்டிலிருந்து 10 நிமிஷம் இருக்கு, 10 நிமிஷம் தூரத்துல வீடு இருக்கு. தொழுது முடிஞ்சிட்டு வீட்டுல போய் சாப்பிட்டுலாம். இங்க கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது என்பதுதான் நம்முடைய கேள்வி. சிலர் சொல்லுகிறார்கள், இந்த கடைசி 10 நாள்ல நம்ம இபாதத்துக்களுடைய நேரம் இருக்குங்க, வீட்டில் போய் சமைக்கிறதுக்கெல்லாம் நேரம் இல்லைங்க. ஆகவே அவங்களுக்கு இது மாதிரி ஆக்கி கொடுத்தா உதவியா இருக்கும் இல்லையா அப்படின்னு ஒரு வாதம். நல்ல வாதம் தான், இல்லைன்னு சொல்லலை. கட்டணம் வாங்கிடுங்க, அவங்களுக்கு பணத்தை வாங்கிடுங்க. சில சமூகங்கள் இப்படி செய்கின்றன, எனக்கு தெரியும். அவர்கள் வீட்டிலே சமைக்க மாட்டார்கள், ஆனால் அவர்களுடைய கம்யூனிட்டி சென்டர் அங்கே வச்சு சமைச்சு கொடுப்பாங்க, பணத்தை கொடுத்துடணும். அப்படியா செய்யுங்க. இல்லாட்டா சில பேர் திருமணம் முடிக்காதவர்கள் அல்லது குடும்பத்தை பிரிந்து சென்னையிலே ஒரு லாட்ஜில் ஹோட்டலில் வாழ்றவங்க சிலவங்க இருக்காங்க, அவங்களுக்கு சமைக்க முடியாது, அவங்களுக்கு கொடுங்க. அதுவும் ஃப்ரீயாக கொடுக்காதீங்க, குறைந்த கட்டணத்தில் அவங்களுக்கு கொடுக்க. ஆக இதெல்லாம் புரிஞ்சுக்கிடுங்க. சிலர் வாதிக்கிறார்கள், இப்படி போட்டால் நிறைய பேர் தொலை வர்றாங்கல்ல, இப்போ தொழுகிற நன்மை அவங்களுக்கு கிடைக்குதில்ல. இது சாப்பாட்டுக்கு வர்ற கூட்டங்க. என்னுடைய அனுபவத்தை நான் சொல்றேன். ஒரு பள்ளிவாசல்ல பல வருடங்கள் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தேன். நல்ல கூட்டம் வந்தது. ஒரு வருடம் போது கூட்டமே இல்லை. ஏங்க கூட்டத்தை காணான்னு கேட்டேன். சொன்னாங்க, இந்த வருஷம் சாப்பாடு போடுறது நிறுத்திட்டேங்க அப்படின்னாங்க. அப்ப எதுக்கு வந்திருக்கான்? அவ்வளவு பேரும் சாப்பிட வந்திருக்கான். அவன் நீயத்து என்ன? சாப்பாடு, தொழுகை இல்லை. இவற்றையெல்லாம் நாம் புரிந்து கொண்டு இது போன்ற விஷயங்களில் நாம் பணத்தை செலவழிப்பதை நாம் குறைத்து கொள்ள வேண்டும். இதனால என்னென்ன பாதிப்புகள்லாம் ஏற்படுதுங்கிறத பத்தி யோசிங்க. அத்தியாவசியமான விஷயங்களுக்கு பணம் கிடைக்காது. தேவையற்ற விஷயங்களுக்கு நீங்கள் பணத்தை செலவழித்தால் தேவையானவற்றிற்கு பணம் கிட்டாது. இப்போ இந்த சோறு போடுறதுக்கு ரூபாய் கொடுத்துட்டாங்களே, அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஜக்காத்து பணத்தை கேட்டா தான் கொடுத்துட்டாங்க, ரமலான்ல எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டாங்க, என் கையில ஒன்றும் இல்லைங்க என்று சொல்ல போறாங்க. ஆக தேவையற்றவர்கள் செலவழிக்கிற போது தேவையானதற்கு பணம் கிடைக்காது. ஜக்காத்து பாதிக்கப்படும், சமூக சேவைகள் பாதிக்கப்படும். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக நாம்
இவ்வாறு இலவசமாக கொடுத்து ஒரு சமுதாயத்தை பயிற்றுவிப்பது சரியா, உழைக்காத ஒரு கூட்டத்தை உருவாக்குவது சரியா என்பதை பற்றியெல்லாம் நாம் யோசிப்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே இதனால் சமுதாயத்திற்கு எந்த நன்மையும் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே சதக்கா தர்மம் என்றால் என்ன? வசதி உள்ளவன் வசதி இல்லாதவனு கொடுப்பதற்கு பேர் தான் சதக்கா. வசதி உள்ளவன் அனுபவிப்பதற்கு பேர் சதக்கா அல்ல. அதுவும் கல்யாணத்தை கொடுங்க, திருமணம் பகிர்ந்து கொடுங்க, அது வேற விஷயம். ஆக சதக்கா தர்மம் என்று சொன்னால் அது இருப்பவனிடமிருந்து இல்லாதவனுக்கு போக வேண்டும். இருப்பவன் அனுபவிப்பதற்கு பேர் சதக்காவாகாது. ஆகவே இதை நீங்கள் சிந்தித்து ஏழைகளுக்கு மட்டுமே கொடுக்கின்ற ஒரு முறையை ஏற்படுத்தி இது போன்ற வீண் விரயங்களை குறைத்து கொள்ளுமாறு உங்களை நான் அன்பாக வேண்டிக் கொள்கிறேன். மீண்டும் ரமலான் வாழ்த்துக்கள்.